ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ. சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் சரி கொஞ்சம் லேட்டாக போடலான்னு சொல்லி படுத்துட்டேன். முடியல என்னால், ஒரே ஸ்டொமக் பெயின். சரிங்களா? ஸோ சனிக்கிழமையும் நான் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எபிசோடு. ஸோ ரெண்டையுமே சேர்த்து இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா? சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மித்ராவும் நம்ம பூமுட்டை பாரதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சவாலாக விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பற்றிலாம் பேச விரும்பலை. ஏன்னா எப்படி நம்ம பூமுட்டை வந்து எதுவுமே செய்ய போகிறது இல்லையே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னோட வேறு முகத்தை நீ பார்ப்ப, அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி பேசத்தான் செய்யுமே ஒழிய வேலைத்தனம்லாம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் கூட அவள் மாறவே இல்லாத மாதிரி தான் இருக்குது பாரதி. சரியா? அதை நான் வந்து இப்போ ரிவ்யூலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது எப்படி மாறாமல் இருக்கா அப்படிங்கிறது. என்னதான் மித்ரா கிட்ட வந்து என்னதான் சேலஞ்ச் பண்ணாலும் ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதே இல்லை அவளுக்கு. அவளுக்கு என்ன தோணுதோ அதையே தான் அவள் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காளே ஒழிய இன்னும் அவள் மாறவே இல்லை, வேறு முகத்தையும் அவள் காட்டவே இல்லை. அப்புறம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இங்கிட்ட ஆதி வந்து பாரதியவே பார்க்குறாப்புல, மித்ராவையும் இது பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து எந்திரிக்கும் போது கால் அடிப்படுது. அப்புறம் 2 பேர் வந்து தாங்குறாங்க. இங்கிட்ட பாரதி தாங்குறா, அங்கிட்ட மித்ரா தாங்குறா. எப்பா ஆதிக்கு வந்த வாழ்வை பாருங்க ஐயா. சரியா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆதிக்குள்ளே வந்து பல கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்காக வந்து பாரதி வந்து நம்மக்கிட்ட உண்மையை மறைக்கணும்? ஏன் நம்மக்கிட்ட வந்து ஒய்ஃபுன்னு சொல்லி காமிக்காமல் இருக்கிறாங்க? இல்லை ஏன் நான் தான் அவங்க புருஷன்னு சொல்லி ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க? மித்ராக்கிட்டேயும் கேட்குறாப்புல, என்னாச்சு மித்ரா, நம்ம யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்லாம் கேட்கும்போது அவள் வந்து அவளோட நடந்ததெல்லாம் சொல்கிறான். நம்ம இந்த மாதிரி காலேஜ் படித்தோம், காலேஜில் ஒன்றா படித்தோம், லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போயிட்டேன், அதுக்கப்புறம் நீயே யூஎஸ் வந்துட்ட, அப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தோன்னு சொல்லி சொல்கிறாப்புல. இவ யூஎஸ் போனதுக்கப்புறம் பாரதியை கல்யாணம் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு பாரதியை கல்யாணம் பண்ணியிருப்பான் இல்லையா, அது ஒன்று தான் எனக்கு லைஃப்லேயே இதாக இருக்குது. அது மட்டும் நடக்கலைன்னா இந்நேரம் நீ என் கூட தான் இருந்திருப்ப ஆதி அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் வந்து அடிபட்ட உடனே இவ வந்து காலுக்கு சேலையை வச்சு ஒருத்தவங்க கொடுக்குறா. அவள் வந்து ஐஸ் க்யூப் எடுத்து வைக்கிறா. எனக்கு ஒன்றா என் மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க பாரதி, மித்ராவும் எனக்கு ஒன்றா துடிக்கிறா அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறாப்புல. ஒருவேளை மித்ராவுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருக்குமா? இவ்வளோ லவ்வபுளாக இருக்காளே, இவகிட்ட எப்படி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாரதிக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆதி. ஆனால் கூமுட்டை ஆதி, அவளுக்கு ஏற்கனவே தெரியும், அவள் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறா மித்ரா. அதுதான் உனக்கு இன்னும் தெரியல, நீ இன்னும் பால்வாடி குழந்தையாகவே இருக்கிறே ஆதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன நடக்குது? தூங்கி பார்க்குறான், தூக்கமே வரல. எந்திரிச்சு வந்து பாரதி ரூமெல்லாம் திறந்து பார்க்குறாப்புல, பாரதியை பார்க்குறாப்புல. அப்புறம் வந்து பாரதிக்கிட்டே நம்ம நேரடியாக கேட்கலாமா அப்படின்லாம் நினைக்கிறான். இல்லை வேண்டாம், முதல்ல தமிழ் பாப்பா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதோட சீன் முடியுதுங்களா. அதுக்கப்புறம் எல்லா ஆஃபீஸ்க்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோடில் வந்து என்ன நடக்குது, அதாவது மொத்தத்தில் சனிக்கிழமை வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆதி வந்து இப்போ தான் அவனை வந்து அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தான் நாடகம் வந்து பார்க்குறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, பரவாயில்லை. நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு 100க்கு 10% வந்து இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தமிழ் பாப்பா கிட்டே கேட்குறாப்புல, யார் உன்னோட அப்பா அப்படின்னோடனே அந்த பொண்ணு சாமர்த்தியமாக, அவள் பாரதிக்கு புள்ள இல்லையா, அதனால் அவங்க அம்மாவோட குணம் கொஞ்சமாவது அவனுக்கு அந்த பிள்ளைக்கு இருக்கும்ல. உடனே இங்கே பாட்டி இருந்துட்டு, அவனை சொல்லு தமிழ் சொல்லு, நீங்கள் தான் என் அப்பான்னு சொல்லு தமிழ் இந்த அம்மா பாட்டி வரை இந்த சைடு பேசிகிட்டு இருக்குது மனசுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் வந்து அங்கே பாரதி வந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்ருக்கிறாப்புல. என்ன ஆதி வந்து தமிழ்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் தானே உன்னோட அப்பான்னு சொல்கிறேன்ல, அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. எந்த கேனையனாவது இப்படி கேட்பானா? அதாவது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு கேஸ். சரிங்களா? பார்க்குறவங்க நம்மளுக்கு வந்து அது தப்பாக தான் படும். எவனாவது அப்பா அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கேன்னு கேட்டால் இது என்ன ஒரு கேள்வி?
மானங்கெட்ட கேள்வி, இத்துப்போன கேள்வி எவனாவது இப்படி வந்து கேட்பானா? அது ஒரு பிள்ளையக்கிட்ட வந்து எவனாவது நான் தான் அவங்க அப்பான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமினா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கேள்வி இது. ஐயோ சாமி, இதுக்கெல்லாம் யார் காரணம் பார்த்தீங்கன்னா மித்ரா தான். சரியா? அப்புறம் பாரதி தான். வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் அவங்க அம்மாவை அன்றைக்கி அப்படி பேசாமல் இருந்தால் அன்றைக்கே சந்தோஷமாக சுபம்னு முடிஞ்சிருக்கும்ல. சரி, ஓகே டன். அப்போ அப்படி கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பிள்ளை இருந்துட்டு ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்லிடுச்சு. ஆமாம், நீங்கள் தான் என்னோடய அப்பா, ப்ரூஃபெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் தானே அப்படி சொல்ல சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் தானே அன்றைக்கி ஆயித்தியா கிட்ட வந்து நான் தான் உங்கள் அப்பான்னு சொன்னீங்க. அப்புறம் நானும் உங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்டேன், உங்களை அப்பான்னு நான் கூப்பிடலாமான்னு கேட்டதுக்கு நீங்கள் தானே என்னை அப்பான்னு கூப்பிடலான்னு சொன்னீங்க. அப்புறம் அப்பா அதுக்காக தான் நான் அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப சாமர்த்தியமாக பேசிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அடி போடி, அவங்க அம்மாவுக்கு மேலே இருப்பியாட்டிருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கையில் பாட்டியும் போய் இந்த மாதிரி அதாவது இவன் வழியிலேயே போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போகுது. ஆதிக்கிட்ட போய் பேசுகிறாப்புல, உங்களுக்காக தெரியுமா பாட்டி பாரதியோட புருஷன் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியாதுங்க, நாங்களே வந்து பாரதி வாழ்க்கையில் பாதியில் தான் வந்தோம் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் பாரதி வந்து ஒரு மன கஷ்டத்தோட வயிற்றில் ஆதியோட கையில் தமிழோட எங்கள் வீட்டுக்கு வந்தாப்புல. அதாவது பாரதியோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருந்த ஆண்டாள்னு, அந்த ஆண்டாளோட பாட்டி தான் நான், அந்த ஆண்டாளோட அம்மா தான் லட்சுமி. பாரதியோட வாழ்க்கைக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அவளோட புருஷனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி பாரதியோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் சொல்லிட்டு போயிடுச்சு. சொன்னோடனே அதுக்கும் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், என்னடா இது அப்படின்னு. அப்புறம் மனோகிட்டையும் போய் கேட்குறாப்புல, இப்படியே ஒவ்வொரு ஆள்கிட்டயே கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. கேட்ட உடனே அப்புறம் மனோவும் அந்த பாட்டியும் பேசுகிறாங்க. பேசும்போது இந்த மாதிரி ஆதி வந்து என்கிட்ட கேட்டா பாரதியோட புருஷன் யாருன்னு, என்கிட்டையும் கேட்டார் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா உங்ககிட்டையும் கேட்டானா? அப்போ ஆதியோட வழியிலேயே போய் தான் அவனுக்கு வந்து ஞாபகத்தை வர வைக்கணும். உங்கள் அக்காக்காரிகிட்ட சொன்னோம்னா எதுவுமே செய்ய மாட்டா, நம்ம தான் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு பாரதியும் மனவும் பாரதிங்கிற பாட்டியும் மனவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குது, நம்ம ஆதி வந்து ஒரு பிளான் போடுறாப்புல. என்ன அப்படின்னா, எல்லாரும் ஆஃபீஸ் போகிறாங்க, அதாவது பாரதி மித்ரா சுதாகர் எல்லாம் ஆஃபீஸ் போன பிறகு பாரதியோட ரூமை செக் பண்ணுறாப்புல. எனக்கு டிவியில் ப்ரோமோ வந்தது பார்த்தேன். அப்போ அந்த பத்திரிக்கை ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கும்போது அன்றைக்கி சரவணன் காமிச்ச ஃபோட்டோ மாதிரியே இருக்குது இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. இன்விடேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்தம் புதுசு அடித்த மாதிரியே இருக்குது, 5 வருஷமாக அப்படியே இருக்குது அந்த கல்யாண பத்திரிக்கை. ஸோ எல்லாம் பார்க்குறாப்புல. பார்த்த உடனே அப்போ ஏன் பாரதி வந்து உண்மையை மறைக்கணும், என்ன காரணத்துக்காக இருக்கும், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை நான் யூஎஸ் ஏதோ சொல்கிறான். அதாவது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண விஜய் சேதுபதி ஒரு படம் நடிச்சிருப்பா பார்த்தீங்களா, அந்த படம் தான் கைசி ஆகுது. நான் கிரிக்கெட் விளையாண்டேன், பால் மண்டையில் பட்டுச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரியே இருக்குது இவனோட இதெல்லாமே. ஆனால் இது ஒரு நல்லா தான் இருக்குது, ஏன்னா நீ கண்டுபிடிக்க போகும்போது தான் அங்கே ட்விஸ்டே இருக்குது. சரியா? எதுக்காக பாரதி உண்மையை மறைச்சி நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உண்மை வந்து ஆதிக்கு சீக்கிரமே தெரிய போகுது. ஆனால் தெரிஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாரதி கிட்டே கேட்க போகிறேன்னு சொல்கிறான். பாரதி கிட்டே வந்து உண்மையை சொல்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்க ஒரு ப்ரோமோவில் வருது, என்ன பாரதி நான் தான் உங்கள் புருஷனை அப்படின்லாம் கேட்குறா. அப்போ மித்ரா வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்போ வந்து பாரதி கிட்டே வந்து உண்மையை புருஷனான்னு கேட்டாலும் பாரதி உண்மையை சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா கைஸ்? எனக்கு என்னமோ சொல்ல மாட்டான்னு தான் தோணுதுங்க. அவள் ஏதோ வந்து காரணத்தை சொல்லி மறுப்புறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஒன்று அந்த சாவியை வச்சு அவன் அந்த டைரியை படிக்கணும். அந்த டைரியை படித்தா மட்டுமே தான் இவன் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே விடை கிடைக்கும். சரியா? ஸோ மொத்தத்தில் சனிக்கிழமை எபிசோடு, இன்றைக்கி எபிசோடு ரெண்டையுமே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. என்னை பொறுத்தளவு
நாடகம் வந்து இப்போ 20% முன்னேறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதனால் வரைக்கும் அறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கண்டுபிடிக்கிற மாதிரி சீன்ஸ் எடுக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதயம் சீரியல். இதே ஃப்ளோலையே போய் ஆதிக்கு உண்மையை தெரிகிற மாதிரி எடுக்க வச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? மற்ற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோமோவும் பார்த்தேன். கார்த்திகை தீபத்தில் நம்ம கார்த்தியோட பாட்டியை வந்து இது பண்ணிடுறாங்களாட்டிருக்குது. இனி பாட்டியை வந்து கார்த்தி காப்பாற்றுவாரா இல்லையா அது மட்டும்தான் தெரியல. அப்புறம் வீரா சீரியலில் என்னமோ விஜி வந்து குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறா. சரியா? பயங்கர குட்டி கலாட்டா பண்ணுறா. என்னமோ தையல் மிஷின் கொடுக்க போகிறாங்களாமா, அதை எடுத்து வச்சு செங்கலை வைக்கிறா. அப்புறம் மறுபடியும் மாறணும், யாரோ சூர்யாவாம்மா புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே வருது. 2 பேரும் சண்டை போட்டு கடையை ஓப்பன் பண்ணுறாங்களாமா. இதான் வீரா சீரியல். அப்புறம் கெட்டி மேளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனா பற்றின உண்மை வந்து சீக்கிரமே தெரிய வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரியா? உண்மையிலேயே இந்த சீரியலை பொறுத்தளவு, அதாவது கெட்டி மேளத்தை பொறுத்தளவு யார் வில்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லன் கிடையாது கைஸ், வில்லி தான். சரியா? அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியோட அண்ணன் சம்சாரம் இருக்காப்பில்லையா, அவள் தான் வில்லி. மற்ற யாருமே, இவன் மகேஷ் கூட வந்து ஒரு இடத்துல வில்லனாக கூட நான் பார்த்தேன், ஆனால் அவன்லாம் வில்லனாகவே இல்லை. வில்லன் மாதிரியே எனக்கு தெரியல. இவ தான் வில்லியாட்டிருக்கு, ரொம்ப கேடுகட்ட வில்லியாட்டிருக்குது. சரியா? என்னமோ மாத்திரையெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சீரியல் பார்த்தேன்? வாரிசு. என்ன கேஸ் பரபரப்பான இறுதி கட்டத்தில் போடுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. வாரிசு சீரியல் முடிய போகுதா இல்லை என்னன்னு தெரியல, பரபரப்பான இறுதி கட்டத்தில் போடுறாங்க. ஒருவேளை திருமணம் அப்படிங்கிறது இறுதி கட்டத்திலா, எனக்கு அது தெளிவாக தெரியல, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஒரு வழியாக வந்து ஜானு வந்து நான் சுற்றுவேன். இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு வந்து கார்த்திகை தீபம் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்படி தான் வந்து கார்த்திக்கிட்ட வந்து நீங்கள் போய் மாப்பிள்ளையே உட்காருங்கன்னு சொல்லிடுவா. உடனே போய் அவனும் போய் உட்காந்துருவான். ரேவதி மட்டும் உட்கார மாட்டா. அப்போ நான் சுற்றுவேன், நானே நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ரேவதியை மேடையில் உட்கார வைப்பா. பார்த்தீங்களா? அதே சீன் தான் இங்கேயும் நடக்குது. ஜானும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபியை பிளாக்மெயில் பண்ணி தமிழ் கழுத்தில் தாலியை கட்ட வைக்கிறாப்புல. எனக்கு இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அந்த வெண்பா வந்து கொஞ்சம் பாவம் தான். அந்த பொண்ணுக்கு மௌனம் பேசியதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் தான், இந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் தான். அந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க சிவா மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு அந்த புள்ள குழந்தையிலேருந்தே ஆசைப்பட்டுட்ருப்பா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிபியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்குறா, ஆனால் அது நடக்கலை. சரியா? ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஜனாமா வந்து என்ன சொல்லுது, நான் இப்போ சொல்கிற முடிவு வந்து உனக்கு பின்னாடி இப்போ வருத்தமாக இருக்க ஒழிய பின்னாடி வந்து உனக்கு இது வந்து சரின்னு படுன்னு சொல்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு சிபியோட கேரக்டருக்கு தமிழ் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கேஸ். எத்தனையோ என்ன மாதிரி ஆம்பளையாக இருந்தாலும் ஒரு பொம்பளை மாற்றி கொண்டு வர மாட்டாளா? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு கேரக்டரை மாற்றி கொடுத்துருக்கலாம். மௌனம் பேசியதில் நடித்த மாதிரியே இதுலேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. காலில் விழுந்து கெஞ்சும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிவி மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் பரபரப்பான இறுதி கட்டத்தில் தான் சொன்னாங்க. ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சிபி வந்து தமிழை வந்து கொடுமைப்படுத்தலாம். ஏன்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தமிழ் வந்து நம்பிக்கை துரோகி தான். உண்மை தானே? ஏன்னா இவளை வந்து கடத்தினது இது பண்ணது எதுவுமே வந்து இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியான ஒரு ஆதாரம் இல்லை. இவ போய் ரூமில் வந்து இவங்க பேசுனதெல்லாம் கேட்குறா தமிழ். அப்போ அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்து காமிச்சான்னா தெரியாது, ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீ சம்யுக்தாவாயால் சொன்னால் மட்டுமே தான் நம்ம சிபிக்கு வந்து தெரியுமோ என்னமோ. ஸோ மொத்தத்தில் ஆனால் ஜீ தமிழை பொறுத்தளவு யாருக்குமே கரெக்டான ஒரு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்களாட்டிருக்குது. ஜீ தமிழை பொறுத்தளவு கல்யாணம் அப்படின்னாலே ஒரு பிரச்சனை தான். ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து தான் சீரியலே எல்லா கல்யாணத்தையும் பாருங்கள் பிரச்சனையிலே தான் நடக்கிறாங்க. ஒரு விருப்பப்பட்ட ஹீரோவுக்கோ ஒரு விருப்பப்பட்ட ஹீரோயினுக்கோ கல்யாணம் பண்ணி வச்ச சரித்திரமே இல்லை, எந்த சீரியலுமே இல்லை. சரி, அதே மாதிரி தான் இப்போ இந்த வாரிசு சீரியலும். இனி சிபி சும்மா இருப்பானா, தமிழை போட்டு வச்சு செய்வான். அப்புறம் வந்து வேற என்ன,
மனசெல்லாம் முடிய போதா கேஸ்? இல்லை மனசெல்லாம் சேஞ்ச் ஆகுதா டைமு? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து அண்ணாமலை குடும்பம் வந்து 2:30 மணின்னு போட்டாங்க, மதியானம் 2:30 மணிக்குன்னு போடுறாங்க 24ஆம் தேதியிலேருந்து. அப்போ 2:30 மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் தான் ஓடுது. ஒருவேளை மனசெல்லாம் வந்து மௌனம் பேசியதே மாதிரி 3 மணிக்கு இது மாற்றிடுறாங்களா, இல்லை மனசெல்லாம் முடிய போகுதா, ஒன்றும் தெரியல. சரி, ஏதோ நடக்கட்டும். அப்புறம் வேற என்ன, சந்தியா ராகம், ஐயோ அது சரியான இந்த நாடகமாக இருக்குதுப்பா, நல்லாவே இல்லை. வேற என்ன சீரியல்? வேறு அவ்வளோதான் கைஸ், வேறு எந்த சீரியல் நான் பேசுகிறதாவே இல்லை. சரி, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியல் இது நாள் வரைக்கும் பார்த்ததுக்கு இப்போ போகிற இது வந்து நல்லா இருக்குது. அதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சீக்கிரமாக வந்து நம்ம ஆதிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வரணும், அதுதான் எங்களுக்கு வேணும். சரியா? ஓகே கேஸ், வேற என்ன, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.